நமக்கு பல நல்ல திட்டங்களையும் நமக்கு பல நல்ல குடிநீர் மற்றும் நமது தொகுதிக்கு ஜேசிபி மற்றும் நமது தொகுதிக்கு சுத்தமான ஆர்வோ வாட்டர் பல நல்ல திட்டங்களை அறிவிக்க நமது அண்ணன் சி கதிரவன் அவர்கள் வளைவிற்கு வாக்குகள் சேகரிக்க வந்துவிட்டார். இன்னும் பல எண்ணற்ற திட்டங்களையும் மருத்துவம் சென்ற முறை இல்லாதவாறு இந்த முறையும் இலவசம் என்று அறிவித்த அண்ணன் சி கதிரவன் அவர்களே வாழ்க வாழ்க என்று சென்ற முறை 59,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நமது தமிழ்நாட்டில் டாப் 10 வந்த நமது அண்ணன் சி கதிரவன் அவர்களை இந்த முறை முதலீட்டில் நமது வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் வாக்களிக்கிறேன். என்ன பண்ணணும்? கீழே இறங்கி வரணுமா? வரேன். எனக்கு என்ன இருக்கு வேற? கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ரிங்கு ஒரு நிமிஷம் இருங்க. இது இந்த ரிங்கு வந்து வாங்க 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 வாங்க. ஓகேவா? கீழே இறங்கி வந்துட்டேன்னா பேருக்காகவா? என்னைக்கும் நன்றி உள்ளவனாவும் உண்மை உள்ளவனாவும் இருக்குங்கிறது தெரியுது. உங்களுக்கு அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ரொம்ப எழுச்சி மிகு சிறப்பு மிகு ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கீங்க. எல்லாம் உனக்கு தான் மஞ்சள் கலர் சுடிதார். நிதியில மேல்நிலை நீர் தொட்டி அமைத்தல், பள்ளி வசதிகள் 8, கழிவுநீர் வடிகால் 6, குடிநீர் வசதி 5, சிமெண்ட் சாலை 11, தார் சாலை 1, பேவர் பிளாக் 1, இதர பணிகள் 18, மொத்தம் 51 பணிகள் பண்ணியிருக்கேன். அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 4,13,21,000 ரூபாய்ங்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம தலைவர் தளபதியில எண்ணற்ற திட்டங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. போன தடவை முதலமைச்சர் வரும்போது 1000 ரூபாய் பணம் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்துட்டாரு. விடியல் பயணம் சொல்லாததையும் செஞ்சு கொடுத்தாரு. புதுமை பெண், தவப்புதல்வன், இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம். போன தடவை நான் ஜெயிச்சப்ப ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ரீங்கிறது எல்லாருமே 2021 முதல் 2026 வரை நம்ம தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டல்ல வெளிநோயாளிகள் 7113 பேரும், உள்நோயாளிகள் 566 பேரும் வளையூர்ல இருந்து பயன்பெற்று இருக்காங்க. வளையூர் ஊராட்சியில மட்டும் அறுவை சிகிச்சைகள் செஞ்சு பெட்ல அட்மிட் ஆகியிருந்தவங்க 144 பேரு. குழந்தைகள் பிறப்பு வந்து 15 பேரும். மொத்தம் 7838 பொதுமக்கள் இலவசமாக இந்த மருத்துவ சேவையை பெற்றுள்ளனர்.
மொத்த மதிப்பீட்டு தொகை பார்த்தீங்கன்னா 4,03,08,548 பேர் பயன்பெற்றிருக்காங்கிறது சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த தடவை ஒரு யூனியனுக்கு ஒரு ஜேசிபி ஒரு ஹிட்டாச்சி இது ரெண்டும் இலவசமா கொடுக்குறேன். அதை வச்சு நீங்க ஏரி தூர் வாடுறதோ வாக்கியா பணி இது பண்ணிக்கிறதுக்கோ மயான பாதையை சீரமைக்கிறதுக்கோ கிரவுண்டை சீரமைக்கிறதுக்கோ இல்ல உங்களோட வீடு கட்டணும்னா அதை எடுத்துக்கிட்டு போய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வளையூர் ஊராட்சியில இன்னொரு திட்டங்களும் செய்ய போறேன். நம்ம மக்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் எல்லாத்துக்கும் பல்லு லைட்டா கரையா இருக்கும், கவனிச்சிங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணிக்காக தான் முதற்கட்டமா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட் கொடுக்க போறேன். ஓகேவா? அந்த மினரல் வாட்டர் பிளான்ட் பேசி முடிச்ச ஒரு படம் எனக்கே ஃப்ளோ வராது, அப்புறமேலுக்கு நான் மறந்துடுவேன். ஏதோ ஒரு நல்ல இதுல பேசிட்டு இருக்கேன் ஃப்ளோல. பத்தியா போயிருச்சு. மினரல் வாட்டர் கொடுத்துருக்கேன். அதை வச்சு எங்க மெயினா இருக்கோ அங்க போட்டுருவேன். அது நம்ம விசேஷம்னா அங்க போய் ஒரு 500 லிட்டரோ 1000 லிட்டரோ நம்ம கேன் வச்சு எடுத்துக்கிற மாதிரி வசதிகளோட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் என்பதையும் சொல்லிக்கிறேன். அது இல்லாம திருப்பத்தூர் ஏரி ஃபுல்லாகிறதுக்கும் நடவடிக்கை எடுப்பேன். எப்படின்னா திருத்தலையூர் ஏரியை ஃபில் பண்ணணும்னா திருத்தலையூர் விட்டு புலிவளம் வரையிலும் ஒரு 13 கிலோமீட்டருக்கு காவா வெட்டணும். அந்த காவா வெட்டிட்டோம்னா பை கிராவிட்டியே இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனா இதுல ஒரு சூட்சமும் இருக்கு. அதனாலதான் பேசுறேன். நீங்க விவரம் தெரிஞ்சவங்க நல்ல ஊர்ல பெரியவங்களா இருக்கவங்க அவங்களுக்கு தெரியும். அந்த புலிவளம் ஏரி ஃபுல்லா ஆயிருச்சுன்னா பை கிராவிட்டி ஒரு ஏரி கடை போனுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஏரிக்கு போகும். அடுத்த ஏரி கடை போனுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஏரி போகும். அது மாதிரியே வந்து திருப்பத்தூர் ஏரி வந்து கொணலை ஏரி வரல அந்த தண்ணி வந்துடும். அப்படிங்கும்போது என்னோட என்டையர் மணச்சநல்லூர் தொகுதி ஃபுல்லா அது கவர் ஆயிடும். அதை வந்து அடுத்த 5 ஆண்டு காலத்துல நிறைவேற்றுறதுக்கு பாடுபடுவேன் என்பதையும் உங்களிடம் உறுதி சொல்லுகிறேன். ஆல்ரெடி நான் டிபிஆர் என்னோட சொந்த செலவுல 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, அதுல என்ன பிரச்சனைன்னா அந்த ஏரி வந்து அந்த பை பம்பிங்ல தான் போகணும், வாத்தலையில இருந்து போகணும். அந்த வாத்தலையில இருந்து போறது வந்து பாத்தீங்கன்னா 8 மீட்டர் உயரம். அதே மாதிரி திருத்தலையூர் ஏரியில இருந்து புலிவளம் ஏரி வர்றதும் பாத்தீங்கன்னா 11 மீட்டர்னா 33 அடி உயரத்துல இருக்கும். அது அப்படிங்கும்போது 33 அடிக்கு நான் பள்ளம் தோண்டி தான் வரணும். அந்த மாதிரி காவா போட்டு வந்ததுதான் பை கிராவிட்டி. ஏன்னா கரண்ட் இல்லைன்னா ஒரு நாள் வரும், ஓடுவோம், போடாம போகும், அப்புறம் பிரச்சனை இருக்கும். இதுனா ஒன்ஸ் சேரா அந்த அளவுக்குலாம் பணம் இல்லை என்கிட்ட. எங்க அப்பா தரமாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாரும் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஊர்ல எத்தனை தலைக்கட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க. எல்லாரும் வசூல் பண்ணுங்க. என்னையும் ஒரு தலைக்கட்டா சேர்த்துக்கிட்டு அந்த எல்லா தலைக்கட்டு என்ன பணம் கொடுக்குறீங்களோ ஒவ்வொரு தலைக்கட்டுக்கு ஒரு பணம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி என்னையும் ஒரு தலைக்கட்டா சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏய் நீ இரு, கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஒன்லி லேடிஸ். அதனால பண்ணித்தரேன். அது வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பண்ண முடியாது. தேருங்கிறதுனால உங்க பட்ஜெட் பார்ப்பேன். பெரிய தேரா இருந்ததுன்னா ஒரு 50,000 1 லட்சம் அந்த மாதிரி கொடுப்பேன். கும்பேசனா 25,000. சரி, அதான் கும்பேசனா 25,000. கோயில் கட்டுறதுன்னா 30,000 40,000. அது இதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா உண்மையை சொல்லிட்டு போகணும்ல. அப்புறமேலுக்கு நீ நான் தேர்தல் ஓட்டு கேட்க வரும்போது சொன்னியடா அப்படின்னு என்னை கேட்டக்கூடாது இல்லை. அதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி வேலை வாய்ப்பு முகாமும் ஒண்ணு நடத்துறேன். இன்னைக்கு தான் வந்து ஃப்ளோவா இங்க பேசியிருக்கேன். 6 நாள் பிரச்சாரத்துல இன்னைக்கு தான் கரெக்டா பேசியிருக்கேன். அதே மாதிரி என்னன்னு தெரியல, உங்களை பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்செல்லாம். வருஷத்துல ஒரு நாள் மெகா வேலை வாய்ப்பு முகாம் மணச்சநல்லூர்ல நடத்துவேன். கிட்டத்தட்ட ஒரு 150-200 கம்பெனியை கூட்டிட்டு வந்து இது பண்ணுவேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு, அதாவது மெகா இல்லாம ஒரு 100 கம்பெனியா 50 கம்பெனியா அந்த மாதிரி வருவேன். தகுதி உள்ள அனைவரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிங்க. பார்ட்டிசிபேட் எவரி இயர் நடத்துற மாதிரி அது ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுவும் இது பண்ணி உங்களுக்கு பண்ணித்தரேன். இன்னும் வந்து அடுத்தடுத்தது எல்லாரும் என் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் என்ன பேசுறேங்கிற வீடியோஸ் போடுவேன், இது பண்ணுவேன், உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எம்எல்ஏ வரலன்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது. அதுலயே ஒரு கமெண்ட் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கமெண்ட்னு கிட்னியை போட்டுறக்கூடாது.
என்ன தேவை, என்ன இது வேணும், அந்த மாதிரி இது பண்ணுங்க. கிட்னி மேட்டர் நாளைக்கு பேசுறேன். எல்லாரும் என் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா இது பண்ணுங்க. இது டென்டல்ல பல் மருத்துவ கம்பு சமயபுரத்தில் இல்லையா? அது வேணுமா உனக்கு? என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, அங்க போய் சரி பண்ணிக்கிங்க போங்க. அதுவும் பண்ணிடுவோம். இப்பயும் டென்டல் இது இருக்கு, நீங்க வந்து தேவைன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, எல்லாரும் இவ்வளவும் சொல்லிட்டேன். அதனால என்ன பண்ணணும்? ஏப்ரல் 23 எல்லாரும் அலையா போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல ஆம்பளைகளும் பொம்பளைகளும் 2 பேரும் சேர்ந்து இளைஞர்கள் மகளிர் எல்லாரும் சேர்ந்து என்னை ஜெயிக்க வைக்கணும். ஓகேவா? ஓகே. அப்புறமேலுக்கு இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செய்து 2-3 நாளா என்னோட பயணம் செய்த சீனிவாச பெருமாள் மிக சிறப்பாக, எப்போதுமே சீனிவாச பெருமாள்னா எனக்கு சிறப்பு. உடனே வந்து வேற எதுவும் சாயம் பூச வேண்டாம், நல்லா வேலை செஞ்சு என் மனங்குளிர என்னை அனுப்பி வைக்கிறாரு. வா 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 மனங்குளிர அனுப்பி வைத்து அவருக்கு சீனிவாச பெருமாளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க உதயசூரியனா தேங்க்ஸ்பா. எல்லாரும் ஏப்ரல் 23 அலையா சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். வளர்ந்து விடாதீர்கள்.